நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப சரி, நான் எனக்காக ஒரு வக்கீல பாத்துக்கிறேன். பசங்க ஏதாவது டைவர்ஸ் பத்தி கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு. படம் எடுத்து ஆடுற பாம்பை ஏன் வசியப்படுத்த நான் மகுடி எடுத்து ஊதுனா அப்படியே ஆடி ஆடி அந்த பாம்பு என் உடம்புல ஏறி என் கழுத்தையே சுத்தி நெருக்குது. சும்மா தேவயானியை பயமுறுத்துறதுக்காக விவாகரத்து நோட்டீஸை நான் அனுப்புனேன். நான் அனுப்பின விவாகரத்துங்கிற குண்டை என் வேலையை திருப்பி விட்டா, அதுவும் எனக்கு எச்சரிக்கை எதுவும் கொடுக்காம, யோசிக்கவும் சந்தர்ப்பம் கொடுக்காம, அதுவும் இந்த மாதிரி ஒரு வயசுல போய் பசங்க கிட்ட இந்த விஷயத்தை தைரியமா சொல்ற பொறுப்பையும் என் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. நிம்மதியா தூங்குறது. இந்த விவாகரத்துக்கு இழவு யாருக்கு வேணும்? அதுவும் போய போய அந்த உத்தரா 2ஆம் தரமா எனக்கு வேணாம். என் தலையில நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேன். நான் 8 அடி பாஞ்சா அந்த தேவயானி 16 அடி பாயரா. கௌதம், எல்லாம் சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. நான் ஒரு வேலை பண்றேன். நான் சாப்பாடு சூடு பண்ணி வைக்கிறேன். நீங்க முகம் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. கௌதம், நான் சொல்றது கேக்குறீங்கல்ல? நான் என்ன சொன்னேன்னா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க போய் முகம் கழுவிட்டு வாங்க. எனக்கு இப்ப பசி இல்ல வித்யா. கௌதம், சாப்பாடு மேல என்ன கோவம்? முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடு மேல கோவம் இல்ல, என் மேலே எனக்கு கோவமா இருக்கு. என்னால பாவம் என் தம்பி அது இதையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பேருக்கு தான் நான் அவனுக்கு அண்ணன். ஆனா இன்னைக்கு அவனோட பார்வையில நான் எவ்வளவு சின்னவன் ஆயிட்டேன்னா, இனிமே வாழ்க்கையில அவன் முகத்துல என்னால முழிக்கவே முடியாது. அவன் சரியாதான் சொன்னான். நடந்த எல்லா தப்புக்கும் நான் மட்டும்தான் காரணம். உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. போதும் கௌதம், போதும். அடிக்கடி நீங்க உங்களையே குற்றவாளின்னு சொல்றதை நிறுத்திக்கோங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்களால எந்த கஷ்டமோ எந்த மன வருத்தமோ இல்ல. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கௌதம், நீங்க உங்க மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. நீங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. டாக்டர் வேற உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. ஆனா நீங்க வெளியில போயிட்டு வரீங்க. ஒருவேளை உங்களுக்கு கருணை பத்தி எந்த கவலையும் இல்லைன்னா, அவர்கிட்ட பேச அவரை சந்திக்க உங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லைன்னா, நான் உங்களை நிச்சயமா போக விட்டுருக்க மாட்டேன். கருணோட நன்மைக்கும் நான் தான் குற்றவாளி வித்யா. வித்யா, நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒருவேளை எல்லாம் பழையபடி மரணம் நல்லா இருக்கும். நான் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு புரியல வித்யா. கௌதம், இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் அந்த காலம் தான் பதில் சொல்லணும். இந்த கெட்ட நேரம் இருக்கே, அது எப்ப விலகி போகும்னு உங்களுக்கே தெரியாது கௌதம்.
கௌதம், நாம நிறைய விஷயம் பேசிட்டோம். இப்போ சாப்பாடு சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன்னா நானும் எதுவும் சாப்பிடல. சாப்பாடு எடுத்து வைக்கவா? அப்புறம் உங்களோட இந்த சோகமான முகம் எனக்கு சுத்தமா பிடிக்கல கௌதம். உங்களுக்கு பசியா இருந்திருக்கும், அதான் முகம் இப்படி வாடி போயிருக்கு. நான் ஒரு வேலை பண்றேன், நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க முகம் கழுவிட்டு வாங்க, சரியா? சீக்கிரம் வாங்க. நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிடு, நான் உனக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சரியா? எனக்கு பசிக்கல, ஒன்றும் வேண்டாம். எனக்கு தெரியும் உனக்கு பசிக்கலன்னு, இருந்தாலும் கொஞ்சமாவது சாப்பிடு. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சரியா? எனக்கு தான் ஒன்றும் வேண்டான்றாங்க. ஃபோர்ஸ் பண்ணாத பிரியா, ப்ளீஸ். சரி, உனக்கு சாப்பாடு வேண்டானா நான் உனக்காக சூடா சுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு. நீ ஃப்ரெஷ் ஆயிடு, நான் சுக்கு காஃபி போட்டு தரது குடி, அதுக்கப்புறமா பேசலாம். கௌதம் மாமா உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு. நான் இப்ப வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதித்யா, அது கௌதம் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. உங்களுக்கு அவரை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் நீங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மேல ரொம்ப கோவப்பட்டீங்கன்னு சொன்னாரு. இதை பத்தி இப்ப நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சொல்லப்போனா டைம் தான் வேஸ்ட். இல்ல ஆதித்யா, நான் விளக்கத்தை சொல்ல வரல. நான் கீழே இருக்கும்போது நீங்களும் பிரியாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நீங்க இது வரைக்கும் பிரியா கிட்ட எதுவுமே சொல்லல, சரிதானே? அப்ப சரி ஆதித்யா, நீங்க பிரியா கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், சரியா? கௌதம்காக, கௌதமோட நன்மைக்காக. அவரு ஏற்கனவே உடைஞ்சு போயிட்டாரு ஆதித்யா. ஒருவேளை நீங்க பிரியா கிட்ட அவரை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவரால் பிரியா முகத்தை நேருக்கு நேரம் பார்க்க முடியாது. இவ்வளவு ஆன பிறகு அவரை பத்தியே கவலைப்படுறீங்கல்ல? ஆமா ஆதித்யா, ஏன்னா எனக்கு தெரியும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் என்னைக்கும் எந்த தப்பு பண்ணது கிடையாது. தப்பு பண்ணிருக்காரு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்காரு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்துதான் அது உங்களுக்கு தப்பா பட்டிருக்கு. அதனாலதான் வீட்டை விட்டு வெளில போனீங்க. இல்ல தப்புன்னு பட்டது இல்ல, சொல்லுங்க. எனக்கு தப்புன்னு பட்டுச்சு, தப்புன்னு தான் பட்டுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனா அதெல்லாம் எப்பவும் முடிச்சு போன விஷயம். இப்ப அந்த மாதிரி இல்ல. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா உண்மையான சந்தோஷம் எதுல இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆதித்யா. என் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லங்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனா கல்யாணங்கிறது ரெண்டு பேர் மனசு சம்பந்தப்பட்டது. அவர் என்ன ரொம்ப காதலிக்கிறாரு. இந்த உலகத்துல நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன்னா இந்த பாக்கியம் ரொம்ப கம்மியான பொண்ணுங்களுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாது என் கௌதம் என்ன எவ்வளவு அன்பா பாத்துக்கிறாருன்னு, என்ன பத்தி எவ்வளவு மதிக்கிறாரு, கவலைப்படுறாருங்கிறது எனக்கு தான் தெரியும்.
இந்த கடவுள் உங்களை எப்படி படைச்சிருக்காருன்னு புரியல. ஒரு பக்கம் நான் அண்ணன் மேல கோவமா இருக்கேன், ஏன்னா அவர் பண்ணது பெரிய தப்பு. இன்னொரு பக்கம் நீங்க அவரை பத்தி முழுசா தெரிஞ்சிருந்தோம் அவரை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க. அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நேரம் எடுக்கும். நீங்களும் ஒரு நாள் நான் அவரை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரிஞ்சுப்பீங்க. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவரை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆயிடக்கூடாது. இப்ப பிரியா வந்துட்டு பாதி, ஆனா போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரே ஒரு வாக்கு கொடுங்க. நீங்க நீங்க பிரியா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். ஆதித்யா, இங்க பாருங்க, எந்த உண்மை எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குதோ அத வெளியில எல்லாருக்கும் சொல்றதை விட மூடி மறைக்கிறது நல்லது. அதுலதான் எல்லாருக்கும் நன்மை இருக்கும். கௌதம்க்கும் இதுல நன்மை அடங்கியிருக்கு. ஆதித்யா, உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எப்பவும் எதுவும் கேட்டதே கிடையாது. இப்ப முதல் தடவையா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். அண்ணியா நினைச்சு எனக்கு வாக்கு கொடுங்க, நீங்க பிரியா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு. சரி, நில்லுங்க. உங்களுக்கு நடந்தத இனி என்னால மாத்தவே முடியாது. முக்கியமா அண்ணன், அப்புறம் எங்க அம்மா பண்ண தப்புக்கு அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எங்க மம்மி எங்கேயுமே காணுமே, எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, நீ இன்னும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலையா? வா 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 வா, சீக்கிரமா சேஞ்ச் பண்ணிட்டு வா. இருக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு
சரி ஓகே வா. உட்கார் ஆதித்யா. இந்தா உன்னோட ஃபேவரட் சுக்கு காஃபி. ரொம்ப சூடா இருக்கு, அங்க போய் அப்புறம் குடிக்கிறேன். நீ அப்செட்டா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆனா எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அது உடனே சால்வ் ஆயிடாதுல்ல. நம்ம 2 பேரும் இருக்கோம். எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம அதை சேர்ந்தே சால்வ் பண்ணிடலாம். சரி சொல்லு, இப்ப எனக்கு சொல்லு, கௌதம் மாமா உன்கிட்ட என்ன சொன்னாரு? அண்ணியா நினைச்சு எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க, நீங்க பிரியா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ சொன்னது சரிதான். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதை நினச்சி ஒன்றும் பெருசாக ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ரொம்ப வலிக்குதுன்னா அண்ணனை கண்ட மாதிரி பேசிட்டேன். பெரிய வாக்குவாதம் ஆயிடுச்சு இல்லை, அதான். வாக்குவாதமா? அப்படி என்னாச்சு? என்ன வாக்குவாதம் ஆச்சு? விடு. என்னாச்சு? அதேதான் நீ என்கிட்ட சொன்னது. அதான் அண்ணி அவரால் ஏன் மனப்பூர்வமா விரும்ப முடியலன்னு சொன்னாரு. அண்ணி தனக்கு ஈக்குவலா இல்லைன்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஈக்குவலா இல்லையா? அப்படின்னா அப்புறம் இப்ப இந்த விஷயத்தை பேசுறதுனால என்ன லாபம் இருக்கு? அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பத்தி யோசிச்சிருக்கணும். அரேஞ்ச் மேரேஜ்னாலே தான் ப்ராப்ளம். முதல்ல கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறமா தெரிய வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்சே இல்லைன்னு. அதுக்கப்புறம் என்ன, கட்டிக்கிட்ட பாவத்துக்காக ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்க்கை பூரா வாழ வேண்டியதுதான். இப்போ அவங்க 2 பேரும் வாழற வாழ்க்கை தான். அவங்க 2 பேருக்குள்ள ஒத்து போலங்கிறதுனால சீனுவை நடுவில் எடுத்திருக்காரு, அப்படித்தானே? அவர் ஒன்றும் சீனுவை நடுவில் இழுக்கல, முதல்ல இருந்தே சீனு தான் நடுவில் இருந்திருக்கான். அவன் முன்னாடியே அண்ணியை விரும்ப இருக்கானா. ஆதித்யா, ஆல்ரெடி கௌதம் மாமா சொன்னதை தான் நீ என்கிட்ட சொல்ற. சீனு சின்ன பையன், அவன் வித்யாவை காதலிக்கிறானா அவன் செய்யறது சரின்னு அர்த்தம் இல்ல ஆதித்யா. அவன் பண்றது தப்பு, அதை நம்ம தானே தடுத்து நிறுத்தணும். ஒருவேளை கௌதம் மாமாவால முடியலன்னா அவர் நம்ம கிட்ட சொல்லிருக்கணும். நான் அவன் கிட்ட பேசியிருப்பேன், 2 அரை அரைஞ்சிருப்பேன். I don't understand this. இது சரியில்லை ஆதித்யா, நிச்சயமா சரியில்லை. இது தப்புன்னு எனக்கும் தெரியுது. அண்ணாவோட நோக்கம் தடுக்கிறது கிடையாது. என்ன? அண்ணன் ஒருவேளை இதுக்கு விட்டு கொடுத்துருக்காருன்னா சீனுவோட காதலுக்கு தான் தடையா இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? இனிமே அண்ணனுக்கு அண்ணி மேல விருப்பம் வர போறது இல்ல. இது தப்பு ஆதித்யா, இந்த யோசனையே தப்பு. நான் மட்டும் என்ன சரி நான் சொன்னேன்? சரின்னு எப்ப சொல்றீங்க சொல்லு. இங்க பாரு பிரியா, அது அவங்க 2 பேரோட பர்சனல் மேட்டர். என் லிமிட்டை தாண்டி எவ்வளவுதான் நான் இன்டர்ஃபியர் ஆக முடியும் சொல்லு? எவ்வளவு போக முடியும்? இன்டர்ஃபியர்? அவர் உன்னோட அண்ணன், நீ நீ அவரோட சொந்தம். இன்டர்ஃபியர் ஏன் ஆக போற? எனக்கு தெரியும். நீ ஒரு விஷயத்த சொல்லு, நாளைக்கே நமக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா நமக்குள்ள சீனுவை வரத்துக்கு எந்த அளவுக்கு நீ அலோவ் பண்ணுவ? அப்ப நீ என்ன நினைப்பு சொல்லு? சீனுவால நம்ம பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்க முடியலன்னு. ப்ளீஸ் பிரியா, இனிமேல் இதை பத்தி பேச நான் தயாரா இல்லை. காலையில இதை பத்தி யோசிச்சு என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. இதை வச்சு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க நான் விரும்பல. ப்ளீஸ், இதுக்கு மேல எதுவுமே கேட்காத.
ஐ எம் so சாரி. நான் உன்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. சரி சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாம். சுக்கு காஃபி ஆறி இருக்கும், நான் போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத பிரியா. தனியா விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ். சாரி பிரியா, உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை. என்னை மன்னிச்சிடணும்.